السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور. قال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: أدبوا أولادكم على ثلاث خصال: حب نبيكم وحب أهل بيته وقراءة القرآن. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழான புகழ் அனைத்தும் புகழுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. உயிரிலும் உயிரான உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், இன்னும் இந்த சங்கைமிகு ஜுமாவில் வீற்றிருக்கும் நம்மவர்களின் மீதும் வரவிருப்பவர்களின் மீதும் உலக முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக, ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக எல்லா நாடுகளிலும், குறிப்பாக இந்த இந்திய நாட்டில் மறைந்த ஜவஹர்லால் நேரு அவர்களால் இயற்றப்பட்ட நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக இருக்கிறது. இங்கு 70 வயதை அடைந்த குழந்தைகளும் 20 வயதில் இருக்கும் முதியவர்களும் காணப்படுகிறார்கள். குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் தோன்றியவை, தோன்றிக் கொண்டிருப்பவை, இனி வரப்போபவை என அனைத்தை பற்றியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாம் எதை எடுத்துக்கொண்டாலும் குர்ஆனில் இல்லாமல் இல்லை. குர்ஆன் குழந்தைகளை குறித்து என்ன பேசுகிறது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் குழந்தைகளுடன் மாணவி நடந்து கொண்ட விதங்கள் என்ன? இன்று நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? குர்ஆன் பேசுகிறது, லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகள் அனைத்தில் இருப்பவையும் அல்லாஹ்விற்குரியன. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தன் நாடியவற்றை படைக்கிறான். தஃசீரே ரூஹுல் பயானிலே எழுதுவார்கள், கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத
புலப்பட்ட புலன்படாத என எத்துணை வஸ்துக்கள், எத்துணாயிரம் வஸ்துக்கள், எத்துணை கோடி வஸ்துக்கள் இருக்கிறதோ அது அத்துணையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான், இனிமேலும் படைப்பான். அடுத்து குர்ஆன் பேசுகிறது, யஹபு லிமன் யஷாஉ இனாசா, அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருவான். பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான். அடுத்த ஆயத்தில் சொல்லுகிறான், யஹபு லிமன் யஷாஉ ஸக்கூர், தன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான். அப்ப இந்த குழந்தைகள் என்பதே ஒரு கிஃப்ட், ரப்புல் ஆலமீன் புறத்திலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய நியமத்தில் ஒன்று இந்த குழந்தைகள். ஏன் பெண் குழந்தையை அல்லாஹ் முற்படுத்தி சொன்னான்? ஏன் ஆண் குழந்தையை முற்படுத்தவில்லை? பெண் குழந்தைகளில் பரக்கத் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள், பெண் குழந்தைகளை திட்டாதீர்கள், வெறுக்காதீர்கள். அன அபுல் பனாத், நான் பெண் குழந்தைகளின் தந்தை. காரணம், அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அறியாமை காலத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிருடன் புதைக்கும் அவல நிலைகள் இருந்தது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மாற்றி அமைப்பதற்காக, ஒரு சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்காக, சமநிலை சமூகத்தை உருவாக்குவதற்காக வேண்டி செய்த மிகப்பெரிய போர்களில் ஒன்று பெண் குழந்தைகளை வளர்ப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த 6 குழந்தைகளில் அதிகமானவர்கள் பெண் குழந்தைகள் என்றால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பெண் குழந்தைகள் அல் பின்து பரக்கா. மேலே சொன்ன ஹதீஸில் குழந்தைகளை குறித்து, குழந்தைகளிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாசி ஹிசாலின், உங்களுடைய குழந்தைகளுக்கு 3 குணங்களை விதைத்து விடுங்கள். குழந்தைகளுடன் அமர்ந்து பேசுவது. நம்முடைய குழந்தைகளை 3 பிரிவுகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும். முதல் 7 வயது வரை, 1 வயசிலிருந்து 7 வயது வரை அவர்களுக்கான விளையாட்டு பருவம். 3 வயசுலேயே கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிடக்கூடாது. அடுத்த 7 ஆண்டுகள் அவர்களுக்கு அதவு என்று சொல்லப்படக்கூடிய ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கும் ஆண்டுகள். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 7 ஆண்டுகள் பெற்றோர் பிள்ளைகளுடனான தோழமையை ஏற்படுத்திக் கொள்ளுதல், ஃப்ரெண்ட்ஷிப். இன்று அநேகமாக 17-18 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய இளைஞர்கள், யுவதி பெண்கள் தங்களுடைய பெற்றோர்களை எதிரிகளாகவும் விரோதிகளாகவும் பார்ப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் தொடர்பை வைத்துக் கொள்வதில்லை. இதனால் ஏற்படக்கூடிய அவலங்கள் ஏராளம், ஏற்படக்கூடிய அனாச்சாரங்கள் ஏராளம். சரி, முதல் 7 வயது வரை விளையாட வேண்டும் குழந்தைகளுடன். ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்லுவார்கள், லாஇப் இப்னக சபஆ, உங்களுடைய மகன்களுடன், உங்களுடைய குழந்தைகளுடன் 7 வயது வரை விளையாடுங்கள். வஅத்திபுஹு சபஆ, அடுத்த 7 ஆண்டுகள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். வஆஹிஹு சபஆ, அடுத்த 7 ஆண்டுகள் தோழமையுடன் நடந்து கொள்ளுங்கள். பெருமானார் குழந்தைகளுடன் எப்படி விளையாண்டார்கள்? பெருமானார் குழந்தைகளுடன் சேர்ந்தார் குழந்தையாகவே மாறி போவார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உலக தலைவரினுடைய சபையில் குழந்தைகளுக்கும் இடம் இருந்தது. சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தெருவழியை கடந்து செல்லும் பொழுது உமைர் என்ற ஒரு சிறு குழந்தை இருப்பார். அவர் எப்பவுமே கையில ஒரு கிளி மாதிரி ஒரு பறவை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பார். பெருமானார் ஒரு தடவை கடந்து போகும் பொழுது கேட்கிறாங்க, யா உமைர் மா ஃபஅலன் நுகைர், உமைரே அந்த நுகைருங்கிற பறவை எப்படி இருக்குப்பா, நல்லா இருக்கா? நீங்க அதுவும் தான் ஒட்டுக்காவே இருப்பீங்களே, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா என்று கேலியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சென்றார்கள். உமாமத்து பின் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா, மாநபியினுடைய பேர பிள்ளை, பெண் குழந்தை. பெருமானார் தொழும் பொழுது கையில் தூக்கிக் கொள்வார்கள்.
சஜிதாக்கு போனா குழந்தைய கீழே விட்டுருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே செய்து கொண்டிருப்பார்கள். காரணம், குழந்தையை நேசித்தவர்களாக மாணவி இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 வயதாக இருக்கும் பொழுது மாணவியிடத்தில் காதிமாக பணிவிடையாளராக வந்து சேருகிறார். அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது அனஸ் ரலியல்லாஹுக்கு வயது 20 வயது. அனஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? உலகத் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீம்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினீன், பெருமானாருக்கு நான் 10 ஆண்டு காலங்கள் பணிபுரிந்தேன், காதிமாக இருந்தேன். மா கால லி உஃபின் வலா லிம ஸனஅத வலா அல்லாஹ் ஸனஅத. இந்த 10 ஆண்டு பணிபுரிந்தேனா இல்லையா? இப்போ நமக்கு ஒரு காதிம் இருக்காரா, நம்ம என்னென்ன பாடுபடுத்துவோம்? நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரங்க இருக்காங்கன்னா போட்டு என்னென்ன சித்திரவதைகள் செய்வோம்? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளை அனஸ் ரலியல்லாஹு இடத்தில், ஏன்பா இதை பண்ண? சின்ன பிள்ளை ஏதாவது லேசு மாசம் ஏதாவது தெரியாம செய்வாங்கல்ல, ஏன் இதை செய்தாய்? நான் சொன்னேன், ஏன் இதை செய்யவில்லை என்றெல்லாம் மாணவி ஒரு நாள் கூட கேட்டதில்லை. என்றால் சிறுவர்களுடன் மாணவியினுடைய தொடர்பு எப்படி இருந்தது? குழந்தைகளுக்கு நபியின் நேசத்தை போதிக்க வேண்டும். தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு, சின்ன புள்ள, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ் முர்னி பிமா அஹ்பப்த. என்ன நேசம் வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த சின்ன புள்ள, ஒரு 6-7 வயசுக்குள்ள இருக்கும் அந்த சஹாபிக்கு. முர்னி பிமா அஹ்பப்த, நாயகமே நீங்கள் நாடியதை ஏவுங்கள், நான் செய்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஒரு மால்தாரு, ஒரு செல்வந்தர் போய் தனக்கு நெருக்கமான ஒரு ஆலிம் சாஹிப் இடத்துலையோ, ஒரு ஹஜ்ரத் இடத்துலையோ, தனக்கு நெருக்கமான நண்பர் இடத்துலையோ போய் கேட்பாங்க, ஹஜ்ரத் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செய்கிறேன். அந்த மாதிரி ஒரு சின்ன புள்ள போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பா நான் என்ன சொன்னாலும் செய்வியா? நான் செய்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உக்துல் அபாக்க, உங்க அத்தாவை கொன்று. சொன்னது ஈரோலக சக்கரவர்த்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனது தந்தையை கொன்று விடு. இந்த ஒரு கணம் கூட யோசிக்காமல், ஒரு கணம், ஒரு வினாடி கூட யோசிக்காமல் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு விட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக உடனே திரும்புகிறார். தந்தையை கொல்லுவதற்காக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து விட்டார்கள். லௌபஅஸ நுகாத்தில ரஹம, உறவுகளை துண்டிப்பதற்காக நான் அனுப்பப்படவில்லை. இன்னக மகமன் அஹ்பப்த, நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவரோடு சொர்க்கத்தில் இருப்பாய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் அந்த சின்ன பிள்ளைக்கு தனது தந்தையை விட நேசம். ஹதீஸ் சொல்லும் செய்தி அதுதானே, குர்ஆன் சொல்லும் செய்தி அதுதானே. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். பெருமானாரை நேசிப்பது யாரை விட? தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை விட, தான் பெற்றெடுத்த குழந்தைகளை விட, ஏனைய மக்களை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது யார் நேசம் கொள்கிறாரோ அவர்தான் ஈமானின் பரிபூர்ணத்துவத்தை அடைவார் என்று ஹதீஸ்கள் சொல்லுகிறது. என்றால் ரசூலின் நேசத்தை குழந்தைகளுடைய உள்ளத்திலே விதைக்க வேண்டும். உம்மு ஹாலித் ரலியல்லாஹு, சின்ன புள்ள, பெண் சஹாபி, பெருமானார் இடத்துல வர்றாங்க. சொல்றாங்க, அந்த பெண்மணி ரிவாய் செய்யும்போது சொல்றாங்க, குந்து அல்பிசு அல் அஸ்வர, மஞ்சள் கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பெருமானார்கிட்ட நான் போனேன். என்னுடைய வாப்பா கூட்டு போனாங்க. போனா எங்க அத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், ரசூலினுடைய முதுகலை ஏறி உட்கார்ந்துக்கிட்டு, யாருடைய முதுகில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதுகில் ஏறி அமர்ந்து கொண்டு, அந்த நுபுவத்தினுடைய அடையாளம் இருக்கா இல்லையா, மாபைன கத்துஃபைன், இந்த தோல் புஜத்திற்கு மத்தியில் அதை சுரண்டி விளையாண்டுட்டு இருந்தேன். எங்க அத்தா, எப்பா இப்பா கீழே இறங்கு அப்படின்னாங்க. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅஹா, அந்த புள்ளையை விட்டுருங்க, விளையாட்டு போகட்டும். பெருமானார் சொன்னாங்க, வபுலி வஹ்லுஃபி வபுலி வஹ்லுஃபி வபுலி வஹ்லுஃபி. ஆடை கிழிஞ்சு போற அளவுக்கு விளையாடுமா, ஆடை நூந்து போற அளவுக்கு. நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கியா இல்லையா, என்ன அழகான ட்ரெஸ், இந்த பாராட்டும் குணம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லாவற்றிலும் ரோல் மாடல், இதிலும் நமக்கு ரோல் மாடல். அடுத்து குழந்தைகளை 2வது பருவத்தில் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து வளர்ப்பது, சன்னஞ்சனமா சொல்லி கொடுக்கணும். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். அல்லாஹ் சன்னஞ்சனமா பிடிப்பேன்னு சொல்றானா இல்லையா? குழந்தைகளுடைய உள்ளத்தில் சிறு சிறுசா கொஞ்சம் கொஞ்சமா அதவ கொடுக்கணும். எப்படி?
சஹல் இப்னு அப்துல்லாஹி தஸ்தரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 3 வயசு அவங்களுடைய மாமா முஹம்மது இப்னு சுவார் ரஹ்மஹுல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இருக்காங்க. இந்த 3 வயசு பையனை பார்த்து கேட்கறாங்க, அலா தذكرில்லா, அல்லாஹ்வை திக்ர் செய்ய மாட்டியா நீ? இந்த 3 வயசு சின்ன பிள்ளை சஹல் இப்னு அப்துல்லாஹி தஸ்தரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, கைஃப அذ்குருல்லாஹ், அல்லாஹ் நான் எப்படி திக்ர் செய்யறது? நான் சின்ன பிள்ளையாச்சே, எப்படி நான் திக்ர் செய்வது என்ற பொழுது, குல் அல்லாஹு மஇ அல்லாஹு ஷாஹிதி அல்லாஹு நாதிருன் இலைய ஃபீ குல்லி லைலத்தின் ஸலாஸ மர்ரா, ஒவ்வொரு இரவுலையும் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த திக்ர அல்லாஹு மஇ அல்லாஹு ஷாஹிதி அல்லாஹு நாதிருன் இலைய இந்த திக்ரை 3 தடவை சொல்லிட்டு படு. இப்படியே ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி, மாமாட்ட வந்து சொல்றாங்க, மாமா நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் டெய்லியும். அப்படியா? நீண்ட நாள் ஆனதற்கு பின்னால் சொல்றாரு, சரி, ஃபீ குல்லி லைலத்தின் சபஹ மர்ரா, ஒவ்வொரு இரவுலையும் 7 தடவை ஓதிப்படு. 3 முடிச்சு 7 வந்துருச்சு. 7 தடவை என்ன பண்ணு? ஓதிப்படு. அது ஒரு நீண்ட வருஷம் போகுது. வந்து சொல்றாரு, மாமா நான் 7 தடவை ஓதிட்டு இருக்கிறேன். அடுத்து சொல்லி கொடுக்குறாங்க, ஃபீ குல்லி லைலத்தின் 11 மர்ரா, சரி, ஒவ்வொரு இரவுலையும் 11 தடவை என்ன பண்ணு? இந்த திக்ர ஓது. அல்லாஹு மஇ அல்லாஹு ஷாஹிதி அல்லாஹு நாதிருன் இலைய, இந்த திக்ர என்ன பண்ணு? 11 தடவை ஓதிட்டு படுத்துக்கோ அப்படின்றாங்க. இதற்கு உள்ளத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது கொண்ட ஒரு மிகப்பெரிய நேசம், ஒரு அல்மத் கண்ணியம், ஒரு மகத்துவம் இவருடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. ஃபவஜத்து ஹலாவத்தல் ஈமான் ஃபவஜத்து ஹலாவத்த ஸாலிக, அந்த திக்ரினுடைய டேஸ்ட் நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய மாமாட்ட போய் ஃபவுஸ்திர்து பிஹி, அவர்கிட்ட நான் இதை சொன்னேன். அப்ப சொன்னாங்க, என்னுடைய மாமா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னமா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த டேஸ்ட்டை எடுத்துக்கிட்டீங்களா? உங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வினுடைய திக்ரை குறித்து உண்டான அந்த டேஸ்ட் வந்துருச்சா இல்லையா? அந்த திக்ரினுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், நான் செய்பவற்றை பார்த்து கொண்டிருக்கிறான், எனக்கு சாட்சியாளனாக இருக்கிறான் என்பதன் பொருளை நீ விளங்கி கொண்டாய் அல்லவா? அல்லாஹ் உன் கூட இருக்கிறப்ப எப்படி நீ தவறு செய்வ? பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள். எடுத்தவொடனே தப்பு செய்யாத, தப்பு தண்டா செய்யாத என்றெல்லாம் கண்டிக்கவில்லை, சன்னமா கொண்டு போனாங்க. நம்முடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கங்களை கற்பிப்பதற்கு முன்னால் நம்மிடத்திலே அதவுகள் இருக்க வேண்டும். சன்னமா அதவுகளை கற்க வேண்டும். பள்ளிகளில் நடக்கக்கூடிய அதவு என்ன? சத்தமிட்டு பேசுவது, கூச்சலிடுவது. மாணவிக்கு மிக பிடிக்காத வெறுக்கத்தக்க குணம் பள்ளியில் கத்துபவர், தேவையின்றி கத்துபவர். மாகாண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூச்சலிட்டு பேசுபவர்களாக இல்லை. அப்புறம் ஏங்க நீங்க மட்டும் பயான்ல கத்தி கத்தி பேசுறீங்க? கேள்வி வருது, கண்டிப்பா கேள்வி வரும். நீங்க மட்டும் ஏன் பயான்ல கத்தி பேசுறீங்க, சவுண்டா பேசுறீங்க? இதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முன்மாதிரி. மாணவி ஜுமா மேடைகளில் ஏறினால், கிதாபு செய்தால், பயான் செய்தால் அவருடைய முகங்கள் எல்லாம் சிவந்து போகும் அளவிற்கு முகத்திமுல் ஜைஷ், போர்படை தளபதி எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. அதனால் உலமாக்கள் ஜுமாக்களில் ஆக்ரோஷமாக பேசுறாங்க. குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாது? பள்ளிகளில் கத்த வைக்கக்கூடாதுன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணக்கூடாது? கத்தக்கூடாது. கண்ணியத்திற்குள் நாம் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அதபுகள், கல்வி இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஒழுக்கங்கள் உயர்த்திவிடும் நிச்சயமாக மனிதர்களை. இந்த தோழமை கொள்ளுதல், அடுத்த 7 ஆண்டுகள் எப்படி தோழமை கொள்றது? படம் வச்சான் நல்லா இருக்கியா என்று தந்தை மகனின் மீது தோல் போட்டு பேசுவதல்ல, கரம் போட்டு பேசுவதல்ல, அவருக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை பங்கெடுப்பது, அவருடைய மனதை கவரும் வண்ணமாக பேசுவது. 3 வயசுல சைக்கிள் வாங்கி கொடுக்கக்கூடாது, 15 வயசுல பைக் வாங்கி கொடுக்கக்கூடாது, 18 வயசுல கார் வாங்கி கொடுக்கக்கூடாது. இதையெல்லாம் செய்யாமல் இருப்பது அவர்களுக்கு செய்யும் நலவு. அது வரைக்கும் நம்மளுடைய புள்ள நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்பான்? யாரா இவருக்கு இருக்கா இல்லையா மண்டையில ஏதாவது, நம்ம எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டேன், நல்லதுக்கு செய்கிறோம் என்பதை அவர் பின்னால் வந்தால் விளங்கிக் கொள்வார். குழந்தைகளுடன் ஃப்ரெண்ட்லியாக பழகிக் கொள்ளுங்கள். பெண்களிடத்திலே, பெண் பிள்ளைகளிடத்திலே சுலகான முறையில், அன்பான முறையில் நடந்து கொள்ளுங்கள். கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து நடக்க வேண்டும். அதுக்காக எல்லா தவறு செய்கிறாரும் மன்னிச்சுட்டு இருக்கணும் என்பது மார்க்கம் சொல்லவில்லை. சரி, இன்றைக்கு நடக்கக்கூடிய பெண் அனாச்சாரங்கள் காரணம் யார் தெரியுமா? மீடியாக்கள் என்று நாம் சொல்லுகிறோம், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற வலைதளங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். மிக மிக முக்கிய முன்னுதாரண காரணம் பெற்றோர்கள். தன் பிள்ளை ஒரு பாடலுக்கு ஆடி ஒரு வலைதளத்திலே பதிவிடும் அளவிற்கு பெற்றோர்கள் என்ன
செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய முகங்களை மாத்திரம் காட்டி பேசுகிறார்கள். யார் அனுமதி கொடுத்தது? எந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது? எந்த ஷரியத்து சொன்னது முகத்தை மட்டும் அது காட்டி செல் என்று? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஹாபிருஹுன்ன, அந்த பெண்களுக்கு நிகாபை, முகத்திரையை அணிவித்து விடுங்கள். எங்கிருந்து நீ நிகாப் எடுக்க சொல்ற? யார் உனக்கு முகத்தை மட்டும் காட்டிக்கலான்னு அனுமதி கொடுத்தது யாரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த மிகப்பெரும் இட்டுக்கட்டின் பொழுது அந்த சஹாபி ஆயிஷா அம்மாவினுடைய முகத்தை கூட பார்க்கவில்லை என்று ஹதீஸ்களில் வருகிறது. என்றால் அந்த நிலையில், அந்த நிலை என்றால் நம்முடைய சமூக பெண்கள் அவலத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்களே. சென்ற வாரம் நடந்த ஒரு மிக கோரமான ஒரு விபத்தில் ஒரு பெண் 11 மணிக்கு மேல போரான அனுமதி கொடுத்தது யார்? எந்த காலேஜுகளில் நாம் சென்றிருக்கிறோம்? ஒரு அந்நிய ஆணுடன் கணவனோடையே நைட்டு வெளில போகக்கூடாது, மதிப்பு பின்னாடி வெளில போகக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். 11 மணிக்கு எப்படி ஒரு பெண் செல்கிறார்? அவர் சகோதர சமயத்தவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒழுக்கத்தை யாராகினும் கற்பித்துக் கொடுக்க வேண்டுமே. எங்கே சென்றது அந்த நடைமுறைகள்? பெண்கள் அதற்காக அவங்க கல்வி படிக்கக்கூடாது, காலேஜ் படிக்கக்கூடாது என்றெல்லாம் மார்க்கம் சொல்லவில்லை. மிக உயர்தமான கல்வியில் படிக்க வையுங்கள். மார்க்கத்தின் நெறிமுறைகளை போதித்துவிட்டு கல்லூரிகளில் சேர்த்து விடுங்கள். உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன். அந்த பாலா போன ஆப் ஒன்று இருக்குது, இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப். முதல்ல டிக்டாக்னு ஒரு பலா இருந்துச்சு. அல்லாஹ் அக்பர், வர்ற அனாச்சாரம் நம்ம எதுக்காக நல்லதுக்காக வேண்டி அதில் அரபு நாடுகள் சம்பந்தப்பட்ட பயான்கள் வருகிறது, அரபு லுகத்துகள் வருகிறது. அதை தேடுவதற்காக சென்றால் கண்ட பலாயெல்லாம் வந்து நிற்கிறது. நான் சொல்ல வருவது சகோதர சமயத்தை சார்ந்த பெண்கள் அல்ல, வேறொரு மாற்று மதத்தை சார்ந்த பெண் அல்ல, ஒரு இஸ்லாமிய பெண், கலிமா சொன்ன பெண், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவை உள்ளத்தில் ஏந்திய இஸ்லாமிய சகோதரி ஒரு கைர கௌமியினுடைய பாட்டிற்கு ஆடுகிறாள், பாடுகிறாள் என்றால் பெற்றோர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? சிந்திக்குரியவர்களே, நம்முடைய வீடுகளில் இருந்து நடக்கிறது, பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும், பெற்றோர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சமூகத்தை ஒரு எழுச்சி பாதைமிக்க ஒரு உம்மத்தை உருவாக்குவதற்கு நாம் விதை போட வேண்டும். நம்முடைய குழந்தைகளை படிக்க வையுங்கள், மதரசாக்களுக்கு அனுப்புங்கள். மதரசாவினுடைய கல்வியை முடித்த பிறகு கல்லூரிகளுக்கு அனுப்புங்கள். சங்கிக்குரியவர்களே, சொல்ல வருவது வெறுமனே விளையாட்டு அல்ல, சிரிப்பதற்காக வேண்டி அல்ல. நம் சமூகத்தில் நடக்கும் அவலம். அப்புறம் ஏன் அடுத்தவன் பார்த்து கூட்டிட்டு போக மாட்டான்? இன்றைய பெண்கள் படிதாண்டும் பெண்களாக இருக்கிறார்களே, காரணம் யார்? இஸ்லாமிய வீர வரலாறுகளை சொல்லிக் கொடுக்காததுதான். என்ன ஆனாலும் மார்க்கத்தை விடமாற்றேன் என்ற உறுதியை வர வேண்டும். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பொழுது அவருடைய கணவர் விட்டு சென்று விட்டார். பச்சிளம் குழந்தையை கையில் வைத்துக் கொண்டிருந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு, ரமலா பின்த் அபி சுஃபியான், அவங்க கணவர் சொன்னார் 3 ஷர்த்து. ஒன்று, என் கூட வரணும்னா யூத மதத்திற்கு மாறிவிடு, கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிடு. இல்லை அப்படின்னா உங்க அத்தாட்ட போயிரு. அவங்க அத்தா வந்துட்டு அபு சுஃபியான், அவர்கிட்ட போயிரு, அவர் அங்கே குஃபர்ல தான் இருக்கார், அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லது உன்னை தலாக்கி விட்டுருவேன். 3மே டேஞ்சரான நிபந்தனை. நீயும் வேணாம், உன்னுடைய உடம்பு பொழப்பும் வேணாம் என்ற அந்த கணவனை விட்டுவிட்டு அந்த தாயார் உண்ண உணவின்றி, கொடுப்பதற்கு பாலின்றி ஒரு பால் குடி தாயை தேர்ந்தெடுக்கிறார். என் குழந்தைக்கு கொஞ்சம் பால் கொடுங்கண்ணே, காசு கொடுத்தாதான் நான் பால் கொடுப்பேன். என்ன செய்வது? இந்த ரம்லா பின்த் அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிச்சை எடுத்து தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க செய்தார்கள் என்றால் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பற்றும் பிடிப்பும் அவ்வளவு உயர் ரகமாக இருந்தது, உயர்தரமாக இருந்தது. ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள், சைபானத்தை அதவியா ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் மிகப்பெரிய இறைநேசர்களே நம் சமூகத்தில் இருந்தார்கள் என்றால், நம் சமூகத்தில் இன்றைய காலத்தில் நம்முடைய பெண்களை உருவாக்க முடியாதா? பள்ளிக்கூடங்களில் நடக்கும் அவலம் என்ன தெரியுமா? 10 வயது 15 வயது 10th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போதைப் பொருட்கள் சப்ளை செய்யப்படுகிறது. போதைப் பொருட்கள் எப்படி போகுது? பாசிஸ்டுகளின் திட்டமிட்ட சதி. இதை சொல்லுவதற்கு நேரம் இல்லை, இருந்தாலும் உண்மை அதுதான்.
பாசிஸ்டுகளின் சதி. யாரை நாம் எதிர்க்கிறோமோ நம்மை விட 100 மடங்கு முன்னால் இருக்கிறான், அவனுடைய சதி சிறுவர்களை, சிறார்களை, இளைஞர்களை வளைத்து போடுவது, மதுவிற்கும் மாதுவிற்கும் சூதுவிற்கும் அடிமையாக்குவது. இதிலிருந்து எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் மார்க்கத்தை படிக்க வேண்டும். மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்றால் மக்தபு மதரசாக்களும், ஆலிமு மதரசாக்களும், ஹிஃபது மதரசாக்களும் கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் நேரான பாதையில் செல்ல வேண்டும் என்றால் கொண்டு வந்து விடுங்கள். இதை கேட்டும் அதன்படி அமல் செய்யக்கூடிய நத்தௌஃபீக் வல்லோனல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.